வணக்கம். திரையரங்கம். பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ணதாஸ் முரளி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சைஜு குரூப். இது ஒரு கலகலப்பான குடும்ப கதை. இந்த திரைப்படத்தில் சைஜு குரூப் சசிதரன் நாயர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. அவருடைய அப்பா படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே இறந்துடுறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி தான் மகன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிடுறாரு. நான் இப்போ இறந்துடுறேன், இறக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை 30 வருஷமாக நான் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறேன், அது என்னன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க அம்மா இல்லாமல் அவருக்கு வேறொரு மனைவி வேற ஒரு ஊரில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை பற்றி அவர் சொல்லிடுறாரு. உங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு வேற ஒரு ஒய்ஃப் இருக்குது, இதுவரை யார்ட்டையுமே சொல்லலை, அப்படி சொல்லாமலே இறந்துறது நல்ல விஷயம் இல்லை அப்படின்றதுனால நான் சொல்லிடுறேன். அந்த குடும்பத்தையும் நீ நேரில் போய் பார்த்து அவங்களையும் நம்ம குடும்பத்தோடு இணைச்சி நீங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு சைஜு குரூப் அந்த பெண்ணை தேடி செல்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஸ்ரீஜா ரவி. சைஜு குரூப்பினுடைய தாயாக நடித்திருப்பவர் கலாரஞ்சனி, நடிகை ஊர்வசியினுடைய அக்கா. இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் தன்னுடைய அம்மா இருக்கக்கூடிய குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துடுறாரு சைஜு குரூப். 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருது. அந்த 2 குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படின்ற மனநிலைக்கு வந்து அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் கோவிந்த ராஜா என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சூரஜ் வெஞ்சாரமூடு ஒரு நாள் அந்த வீட்டிற்கு வந்து மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுகிறார். அந்த குண்டு என்ன அப்படின்னா, இறந்து போன சைஜு குரூப்பினுடைய அப்பா இருக்கார்ல, அவர் பல லட்சங்கள் தனக்கும் அந்த ஊர் பஞ்சாயத்திற்கும் தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுறாரு. அவ்வளவு பெரிய தொகைக்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கு போவார்கள்? அப்படிப்பட்ட நிலையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கோவிந்தராஜை தாக்குவதற்காக இறங்கிய வேளையில் அந்த கோவிந்தராஜ் மரணத்தை தழுவ வேண்டிய நிலை உண்டாகி விடுகிறது. அதற்கு பிறகு அந்த இறந்த உடலை என்ன செய்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து அப்படின்றதான் அந்த திரைப்படத்தினுடைய கதை. மிகவும் கலகலப்பாக படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பிணத்தை சுற்றி எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் படம் முழுக்க இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். சசிதரன் நாயர் கதாபாத்திரத்தில் சைஜு குரூப் மிகவும் இயல்பாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். மிகவும் கேஷுவலாக அவர் நடித்திருப்பதை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. சைஜு குரூப்பின் தாய் சரஸ்வதி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கலாரஞ்சனி. படம் முழுக்க தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் கலாரஞ்சனி ஆழமாக பதிய வைக்கிறார். சைஜு குரூப்பின் தந்தையின் இன்னொரு மனைவியாக படத்தில் நடித்திருப்பவர் ஸ்ரீஜா ரவி. மிகவும் அருமையாக நடிக்கக்கூடிய ஸ்ரீஜா இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். கோவிந்தராஜா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சூரஜ் வெஞ்சாரமூடு எந்த அளவிற்கு தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்துவார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த கதாபாத்திரத்தை நம் மனங்களில் அவர் ஆழமாக பதிய வைக்கிறார். பிணமாக ஒரு படம் முழுக்க இருப்பது என்பது சாதாரண விஷயமா? அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தன் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் வினய் ஃபோர்ட். மிகவும் அருமையாக நடிக்கக்கூடிய நடிகர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் எந்த அளவிற்கு தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை அளிக்க முடியுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். கசாப்பு கடைக்காரராக வரக்கூடிய ஜெகதீஷ் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் ஜெகதீஷ் தன்னுடைய ஆழமான பண்பட்ட
நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நந்து பொதுவால் கதாபாத்திரத்தில் அசோகன் நடித்திருக்கிறார். அனுபவ நடிப்பை கொண்டிருக்கக்கூடிய அசோகன் தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு முத்திரை பதிப்பார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை அசோகன் பெறுகிறார். சாந்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய திவ்யா எம் நாயரின் அருமையான நடிப்பை நம்மால் ரசித்து பார்க்க முடிகிறது. ஸ்ருதி சுரேஷ் இவர்தான் ஸ்ரீலதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தில் மிகவும் முக்கிய கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் பெருமையை இவர் சேர்த்திருக்கிறார். அருண் கோஷ், அஜய் கோஷ் இவர்கள் இருவரும் உண்மையான வாழ்க்கையில் ட்வின்ஸ். இந்த இரட்டை சகோதரர்கள் தாங்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் தங்களுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி நம்மை ரசிக்க வைக்கின்றனர். சுபாஷ் கதாபாத்திரத்தில் பேபி ஜீன் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். சுபாஷ் என்ற இன்னொரு கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் வருகிறது. அந்த கதாபாத்திரத்தில் அபிராம் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். பப்ளு அஜு இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கலகலப்பான காட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இவருடைய ஒளிப்பதிவு திறமையை நாம் பார்த்து பாராட்டுகிறோம். சஃபீக் விபி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு காட்சி கூட போர் அடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தில் இல்லை. அந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக இந்த திரைப்படம் இருக்கிறது என்று அனைவரும் கூறக்கூடிய அளவிற்கு இவருடைய படத்தொகுப்பு ஆற்றல் படம் முழுக்க இருக்கிறது. எலக்ட்ரானிக் கிளி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். மிகவும் அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தினுடைய இசை இருக்கிறது. மாறுபட்ட கதை கருவை எடுத்து மிகவும் அருமையாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் கிருஷ்ணதாஸ் முரளி. அதற்காக நாம் இவரை பாராட்டலாம். கலகலப்பான காட்சிகளை கொண்ட ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா? பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம் என்ற மலையாள திரைப்படத்தை கட்டாயம் ஒரு முறை பாருங்கள். நிச்சயம் அந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும்.